ஹே மூவி லவர்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2014ல ரிலீஸ் ஆன ஒரு தரமான டைம் லூப் மூவி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மூவியோட கிளைமாக்ஸ் உங்களால யோசிச்சு கூட பார்த்துக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். கடைசி வரையும் படம் பாருங்க. அப்பதான் அந்த கதை உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம பார்க்க போற மூவி சயின்டிஃபிக் அண்ட் த்ரில்லர் ஜர்னல்ல வந்த ப்ரீ டெஸ்டினேஷன் மூவி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஒன் லைன் சொல்லி இந்த கதையை ஸ்பாயில் பண்ண விரும்பல. நம்ம கதையை ஃபுல்லா பாருங்க. அப்பயே உங்களுக்கு கதை புரிஞ்சிடும். வாங்க மூவிக்குள்ள போலாம். நான் உங்க யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூவி ஸ்டார்டிங்ல நிறைய பேர் இருக்கிற பில்டிங்ல ஒரு கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு கையில் 2 சூட்கேஸ் எடுத்துட்டு வேக வேகமாக ஒரு ஆள் போறாரு. இவர் நம்மள தொப்பி போட்ட ஆளுன்னு வச்சுக்கலாம். அவர் கையில் இருக்க வயலை நோட் பண்ணிக்கோங்க. அந்த தொப்பி போட்ட ஆள் பில்டிங் அடித்தளத்துக்கு போறாரு. அங்கே ஒரு பொருள் மேலே ஸ்க்ரீனை போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு பாம் இருக்கு. சரி, இந்த பாம்பை தான் டிஃப்யூஸ் பண்ணாதான் அந்த ஆள் வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது கையில் வச்சிருந்த சூட் கேஸை ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறாரு. அந்த பாக்ஸ் வந்து ஒரு பிளாக் ஹோல் பாக்ஸ். அதுக்குள்ள போட்டால் வெடிக்காது. தொப்பி போட்டால் என்ன பண்ணுறாரு, நம்ம அந்த பாம்பை ரிமூவ் பண்ணி அதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு ஆள் போகிறத அவர் கவனிச்சிடறாரு. கவனிச்சுட்டு கன் எடுத்து பின்னாடி எய்ம் பண்ணி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இந்த தொப்பி போட்டாலும் சுற்றி முற்றி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது சடனாக அங்கேருந்து ஒரு ஆள் வந்து வேகமாக சுடுறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி சுட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம தொப்பி போட்ட ஆள் திரும்பி பார்க்குறப்ப பாம்பு வந்து வெடிக்க போகிற ஸ்டேஜுக்கு வந்தோடனே வேகமாக அந்த பாம்பை கேட்டுட்டு இந்த பிளாக் ஹோல் பாக்ஸில் வைக்க போகிறாரு. வச்சிடறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த பாம்பு வெடிச்சு அதில் வந்து ஃபயர் வந்து நம்ம தொப்பி போட்ட ஆள் மேலே பட்டு ஃபுல்லாக ஒரு ஃபயர் ஆயிடுறாரு. ஃபயர் ஆகிட்டு அவர் நெருப்பில் உட்காந்து துடிச்சிட்டே இருக்கும்போது அந்த வயலின் பாக்ஸ் எடுக்க அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் முடியல. அப்போ யாரோ வந்து அந்த வயலின் பாக்ஸ் எடுத்து நம்ம தொப்பி போட்ட ஆள்கிட்ட கொடுத்துட்டு அவர் போகிறாரு. தொப்பி போட்ட நபர் அந்த வயலின் பாக்ஸை யூஸ் பண்ணுறாரு. அடுத்த சீன் கட் பண்ணால் அவர் ஃபேஸ் ஃபுல்லாக கட்டு போட்டுருக்கு. கட்டு போட்டே இருக்கிறப்ப அப்போ 2 பேர் வராங்க. வந்து இதுமாரி மெடல் ஒன்று கொடுத்து இனிமேல் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க, இனிமேட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரியுது நம்ம தொப்பி போட்டாலும் ஒரு ஏஜென்ட்னு சொல்லிட்டு தெரிய வருது. நம்ம ஏஜென்ட்னு வச்சுக்கலாம். நம்ம ஏஜென்ட்டை கூப்பிடலாம். அப்போ நம்ம ஏஜென்ட் வந்து நிறைய பாம்பு வச்ச இடத்துல இருக்கிறதெல்லாம் இப்போ செக் பண்ணிட்டே இருக்கும்போது அது இப்போ நடந்த ஒரு பெரிய பாம்பு பிளாஸ்ட்டை வந்து அவர் நோட் பண்ணிக்கிறாரு. ஏரியும் வந்து நோட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறப்ப நம்ம ஏஜென்ட்டோட ஃபேஸில் இருக்க கட்டை அவுக்கிற நேரம் வருது. டாக்டர் வந்து நம்ம ஏஜென்ட்டோட ஃபேஸில் கட்டை பிடிக்கிறப்ப அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்கு. முகமாற்ற அறுவை பண்ணிருக்கோம். அதனால ஃபேஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போய் நம்ம ஏஜென்ட் போய் மிரரில் பார்க்குறாரு. பார்க்குற நேரம் வந்து அவர் ஃபேஸ் அவருக்கு அடையாளம் தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. நான் இதே அப்படின்னு நினைக்கிற மாரி அடுத்த சீனே கட் பண்ணால் ஏஜென்ட் வந்து ஒரு டேப்பி கார்டு எடுத்து இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் நம்ம கடைசி மிஷன் கூட, நம்ம ஃபர்ஸ்ட் மிஷன் இதுதான் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 7 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாங்க. இவர் ரெக்கார்ட் பண்ணதை இவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு லேடி வந்து ஒரு பாக்ஸை வச்சுட்டு போறாங்க. ஏஜென்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் 2 பேரும் பார்த்துருக்கணும், ரிட்டர்ன் வராங்க. ஏஜென்ட் கிட்ட வந்து அந்த பாக்ஸ்ல இருந்து கன் எடுக்கிறாரு. கன் எடுத்துட்டு இருக்கும்போது திருப்பி அந்த லேடி வந்து வயலின் பாக்ஸை வச்சுட்டு போகிறாங்க. வச்சுட்டு போனே அப்புறம் 2 கன்னு இருக்காங்க. அந்த கன்னை எடுத்துகிட்டு நம்ம ஏஜென்ட் வந்து நடந்து வராரு. அதோட படம் டைட்டில் போட்டு படம் ஸ்டார்ட் ஆகுது. 1970 நடக்கிற மாரி காட்டுறாங்க. ஒரு பார் அட்டெண்டர் நம்ம ஏஜென்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆள் வந்து பார்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. என்ட்ரானே நம்ம ஏஜென்ட் அவரை நோட் பண்ணிடுறாரு. அந்த நபர் ஏஜென்ட்டை வந்து ட்ரிங்க்ஸ் கேட்க நம்ம ஏஜென்ட்டும் சர்வ் பண்ணுறாரு. அப்படியே 2 பேரும் பேசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த அன்னோன் பர்சன் வந்து நீ யாரு, நான் அவங்கள பார்த்தது இல்லைங்கன்னு சொல்லும்போது நம்ம ஏஜென்ட் இங்கே 2 வாரமாக தான் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஏஜென்ட் சொல்ல அப்படியே இவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷனும் பில்ட் ஆகுது. அப்போ வந்து நம்ம ஏஜென்ட் கேட்குறோம், நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி ரைட்டரு அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் கேட்கும்போது என் பேர் அன்மேரிட் மதர், நான் ஸ்டோரி எழுதுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரைட்டர்னே கூப்பிட்டுக்கலாம். இப்போ அந்த ரைட்டர் வந்து இப்படி சொல்ல நம்ம ஏஜென்ட் வந்து அது உண்மையே நீங்கள் தானா, நான் அவங்க மிகப்பெரிய ஃபேன் சொல்லிட்டு அந்த ரைட்டர் எழுதின புக்கெல்லாம் எடுத்து காட்டுறாரு. காட்டோன்னே 2 பேருக்குள்ள இன்னும் கொஞ்சம் பாண்டிங் டைட் ஆகுது. அப்படியே நியூஸில் வந்து பாம்பு அடிக்கிற இன்சிடென்ட்லாம் பற்றி பேசுகிறாங்க. ஏஜென்ட் வந்து ரைட்டர்கிட்ட கேட்டார், உங்கள் ஸ்டோரி எல்லாம் லேடிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சா, இல்லை உங்களுக்கு வந்து சிஸ்டர் இருக்காங்களா, அதை வச்சு நீ இவ்வளோ விஷயமா எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஏஜென்ட் கேட்க நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ரைட்டர் சொல்லாரு. ஏஜென்ட் சொல்லுங்க அப்படி கேட்கும்போது சரி நான் ரைட்டர் சொல்லு, நான் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் என்ன தருவீங்க கேட்கும்போது நான் ஒரு ஃபுல் பாட்டில் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏஜென்ட் சொல்ல வந்து நான் என் ஸ்டோரியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. சின்ன பொண்ணா இருந்தேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஏஜென்ட் பக்கம் என்ன சின்ன பொண்ணா அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அதுலேருந்து பிளாக் அவுட் பண்ணி நம்ம 1945 நடக்கிற மாரி காட்டுறாங்க. இந்த சின்ன ஒரு அனாதை இல்லத்தில் ஒருத்தங்க வந்து ஒரு பேபியை வச்சுட்டு ஆர்ஃபனேஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சொன்னோடனே அந்த பேபி எடுத்து அங்கே தான் வளர்க்குறாங்க. அந்த பேபி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா இங்கே வந்து நிறைய என்னை போல நிறைய பேபிஸ் இருக்காங்க. ஆனால் எனக்கு எந்த நோயும் வந்தது கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து ஸ்பேஸுக்கு போகணும் ரொம்ப ஆசை. நான் அதுக்காகவே படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து ரோட்டில் வந்து ஐஸ்கிரீம் கடையை பார்த்து நான் ரோடை கிராஸ் பண்ணுறப்போ ஒரு காரங்க வந்து என்னை இடிக்கிற மாரி வந்துட்டாங்க. அந்த கார் ஹெட்லைட்டில் பஞ்ச் பண்ணேன். அதுலேருந்து நம்ம வந்து சண்டை போட தான் அடிச்சிக்க முடியும். நம்ம ஆர்ஃபனேஜ்லேயும் சரி, ஸ்கூல்லையும் சரி எல்லார்கிட்டையும் சண்டை போடுவேன். பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நம்மகிட்ட சண்டை தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆனால் ஸ்டைடிஷில் நம்மளை அடிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ரைட்டர் சொல்ல எல்லா பெண்களும் அவங்கள அழகுபடுத்திப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து கண்ணாடி பார்க்கவே பிடிக்காது. நான் இப்போ தனிமையில் தான் இருப்பேன். இப்போ ஒரு நாள் வந்து ஒரு அளவுக்கு மேலே வயசாக ராபர்ட்சன் ஒருத்தர் வராரு. நம்ம ராபர்ட்சன்னே வச்சுக்கலாம். ராபர்ட்சன் வந்து எனக்கு வந்து ஃபேஸ் கிராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸை கொடுத்து நீ அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது நானும் ஆசையாக அங்கே போனால் என்ன பண்ண நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. நான் அங்கேயும் வெறித்தனமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி செலக்ட் கூட ஆனேன். அப்புறம் அங்கேயும் ஒரு சண்டை வர, அந்த சண்டையில் நானும் அவங்கள போட்டு அடிக்க
நீ இங்கேருந்து போக அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. ராபர்ட்சன் வந்து அப்பயும் என்னை வந்து நீ இரு அப்படின்னு சொல்லி என்னை ஒரு வீட்டில் வேலைக்காரியா சேர்த்து விட்டாங்க. அங்கே வேலை பண்ணிக்கிட்டு அப்போ தான் எனக்கு மேகசின் படிக்க முடியும். நானும் அங்கே மேகசின் படிச்சுட்டே ஒர்க் பண்ணுவேன். காலையில் ஒர்க் பண்ணுவேன், நைட்டில் போய் படிச்சுட்டு வருவேன். அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு அப்படி தான் நான் படிச்சுட்டு வரப்போ ஒரு மழையில் நனைஞ்சிட்டே வரப்போ ஒரு கோட்டை போட்டு நான் இடித்தேன். அவர் வந்து நான் மனசில் நினச்சேன் ஆபிரகாம் லிங்கன் கவிதையை சொன்னார். 2 பேருக்கும் பிடிச்சி பிடிச்சி நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். நாங்கள் 2 பேரும் 2 months ஒன்றா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பார்க்கில் இருக்கிறப்ப இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். அதுக்கப்புறம் வரவே இல்லை. திரும்பியும் ராபர்ட்சன் வந்து உனக்கு இந்த வேலை இல்லைன்னா என்ன, நான் உனக்கு வேறு வேலை வச்சுருக்கேன், அது இதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் எனக்கே தெரியுது நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. பழக்கத்தில் இருந்தப்போ எனக்கு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். பேபியும் நல்லா பிறக்குது. அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாரு உங்களுக்கு வந்து 2 பிறப்புறுப்பு இருக்குது, நீங்கள் இப்போ பேபி பெற்றோடனே உங்களுக்கு ஒரு பிறப்பு ஆயிடுச்சு, நீ இனிமேல் ஆனாலும் மாறப்போறியா அப்படின்னு சொல்லும்போது சரி நமக்கு தான் பேபி பிறந்துச்சு, நீ இந்த பேபிக்காக வாழ்வோம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு வந்து ஒரு கோட் போட்ட நபர் வந்து என் பேபி வந்து தூக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆனாமானேன். சரி பொண்ணா இருந்தப்போ தான் ஸ்பேஸ் சென்டரில் எடுத்துக்கல. இப்போ தான் நம்ம ஆனா மட்டுமே இப்போ போய் நம்ம அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணோம். அப்பயும் என்ன வந்து நீ நீங்க வேணாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சின்ன சின்ன ஒர்க் பண்ணி ஒரு டைப்ரைட்டர் ஒன்று வாங்கினேன். டைப்ரைட்டரை வச்சு நான் வந்து அன்மேரிட் மதர் அப்படின்னு நேம் வச்சு மேகசின் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மேகசினாக அது நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே சொல்லும்போது ஏஜென்ட் உடனே நான் அவங்க ஒரு மறுபடியும் ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நீங்கள் ஒன்று சேஞ்ச் பண்ணால் என்ன சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இதை போல் வந்து நான் வந்து அந்த கோட் போர்ட் நம்பரை பார்க்காம இருந்தாலே எனக்கு என் லைஃபே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்கள கூட்டு போகிறேன் அப்படி ஏஜென்ட் சொல்ல அதை கேட்டுட்டு ரைட்டு நான் இன்னும் சும்மா காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் என் வேலையை நீங்கள் தான் பார்க்கணும்னு சொல்லும்போது ரைட்டர் சரின்னு சொல்லிட்டு ஏஜென்ட்டும் ரைட்டரும் பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஏஜென்ட் வந்து அந்த வயலின் பாக்ஸ் எடுக்கிறாரு. அந்த வயலின் பாக்ஸ் வந்து ஒரு டைம் ட்ராவலர் மிஷின். ஏஜென்ட் நம்ம இப்போ பாஸ்ட்டுக்கு போகிறோம்னு சொல்லி ஏஜென்ட் அப்புறம் ரைட்டர் 2 பேருமே பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. டைம் ட்ராவல் பண்ணி 1970க்கு வராங்க. அப்போலாம் ஜேன் வந்து நம்ம அந்த கோட் போட்ட நபரை வந்து இடிச்சது. ஏஜென்ட் வந்து நீ போயிட்டு வா, உன்னை இடிச்சோன்னே போய் நீ பாடு சொல்லி ரைட்டர்கிட்ட சொல்ல எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் போகிறேன்னு சொல்லி ஏஜென்ட்டும் போகிறாரு. அது இந்த டைம் மழை பெய்யுது. ஜேன் நைட்டு படித்து விட்டு முடிச்சுட்டு வெளில வராங்க. வெடிச்சிட்டு வந்து நம்ம இடிச்சது யாருன்னு பார்த்தா நம்ம ரைட்டர் தான். நம்ம ஜேன் இடித்த ஆளே நம்ம ரைட்டர் தான். அதே போல் ரைட்டர் வந்து அந்த ஆபிரகாம் லிங்கன் கவிதையை சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஏஜென்ட் வந்து தூரமாக நின்று பார்க்குறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியும் நம்ம ஜேன் லவ் பண்ணது ஃப்யூச்சர்லேருந்து வந்த நம்ம ஜேனை தான் அப்படின்னு தெரிய வரும்போது அப்போ ஏஜென்ட் ஒன்று திங்க் பண்ணுறது இவங்க இங்கே இருக்கட்டும் நம்ம போய் நம்ம இந்த சீனில் தானே நமக்கு வந்து ஃபேஸில் வந்து டேமேஜ் ஆச்சு பாம்பு அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அங்கே டைம் ட்ராவல் பண்ணி அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா பாம்பு ஃபிக்ஸ் பண்ணுறதை வந்து நம்ம ஏஜென்ட் பார்த்துறாரு. பேர்த்து கன்னை எய்ம் வைக்க பாம்பர் நோட்டீஸ் பண்ணி 2 பேரும் மாற்றி போய் ஷூட் பண்ணிக்கிறாங்க. இப்போ பாம்பை வந்து ஏஜென்ட் வந்து கன் பையில லாக் பண்ணி அப்போயே அதே நேரம் வந்து 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஏஜென்ட்டுக்கு அடிப்படி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ வந்து நிறைய கன் சவுண்டு கேட்டு ஏஜென்ட் வேக்கப் போகிறாரு. போகிறோன்னா பாம்பு அடிக்கிற சத்தமும் அப்போ தான் கேட்குது. அப்போ நம்ம ஏஜென்ட் போய் அங்கே பார்த்தா அந்த தொப்பி போட்ட நபர் வந்து அதான் நம்ம ஏஜென்ட். அவர் வந்து மூஞ்சி ஃபுல்லாக ஃபைலாக துடிச்சிட்டு இருக்காரு. துடிச்சிட்டு ஒருத்தருக்கு வயலின் பாக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். அது யாருமே இல்லை, நம்ம ஏஜென்ட் தான். ஏஜென்ட் தான் நமக்கு வந்து வயலின் பாக்ஸ் எடுத்து கொடுத்துரு. அப்போ நம்ம ஏஜென்ட்டுக்கு தெரிய வருது. அதே நேரம் வந்து வெடித்த பாம்போட ஒரு பாட்டு ஒன்று கீழே கிடக்கு. அதை வந்து நம்ம ஏஜென்ட் பார்க்க அதை எடுத்து பையில் போட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறாரு. 1964க்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. நம்ம ஜேனும் ரைட்டரும் உட்காந்து பேசிட்டு போக காட்டுறாங்க. அடுத்த ராபர்ட்சன் வராரு. ராபர்ட்சன் வந்து ஏஜென்ட் பேசு என்னடா ஒரு நம்ம ஜேன்ட்டே பேசுறது ஏஜென்ட்டே பேசுகிறேன்னு வச்சுக்காங்க. நம்ம கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. ராபர்ட்சன் சொல்கிறேன் நீ வந்து இதுமாரி ஒரு தடவை தப்பாக யூஸ் பண்ணுறது டைம் மிஷினை அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ராபர்ட்சன் நீ போய் உங்கள் வேலையை பாரு, உனக்கு கடைசியாக கொடுத்த மிஷினை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஏஜென்ட் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜேனுக்கு பேபி போட்டு அந்த வார்டில் இருக்கிறப்போ ஒரு கோட் போட்டு அவர் வந்து தூக்கிட்டு போயிருப்பார்ல, அது தூக்கிட்டு போனது வேறு யாருமே இல்லை நம்ம ஏஜென்ட் தான். ஏஜென்ட் என்ன பண்ணுறாருன்னா அந்த பேபியை கொண்டுட்டு போயிட்டு அந்த ஸ்டார்டிங்கில் அந்த நம்ம ரைட்டர் வந்து ஸ்டோரி சொல்கிறப்ப என்னை வந்து ஒருத்தவங்க அனாத ஆசிரமத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்து வச்சார்ல அது யாருமே இல்லை நம்ம ஏஜென்ட் தான் எடுத்துகிட்டு போயிட்டு அனாத ஆசிரமத்தில் வச்சிருக்காரு. சின்னதாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்கள். ஒரு பேபியை ஆர்ஃபனேஜில் வைக்கிறாங்க. அந்த பேபிக்கு ஜேனு பேர் வந்து அந்த பேபி வளர்ந்து ஒரு பையனை லவ் பண்ணுது. அது வேற யாரும் இல்லை நம்ம ஃபியூச்சரில் இருக்கிற ஜேன் ரைட்டரு அவர் லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணி பேபி வருது. அந்த பேபியை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி பாஸ்ட்டை விட்டு அந்த ஆர்ஃபனேஜில் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு டைம் பேரடாக்ஸை வந்து நம்ம ஏஜென்ட் கிரியேட் பண்ணி வைக்கிறாரு. இது வந்து எதுக்குன்னா நான் கடைசியில் சொல்கிறேன். என்ன பண்ணுறாங்க அந்த பேபி ஆர்ஃபனேஜில் வைக்கிறார் ஏஜென்ட். அதுக்கப்புறம் ஏஜென்ட் ட்ராவல் பண்ணி வராடா 1963. இது என்ன இடம்னா நம்ம ரைட்டர் ஸ்டோரி சொல்லிட்டு போகிறேன் நான் ஒரு லவ் பண்ண 2 மாதத்துக்கு அப்புறம் அவர் வரேன்னு சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கை சொல்லிருப்பாங்க. அந்த பார்க்குக்கு நம்ம ஏஜென்ட் போகிறாரு. ஏஜென்ட் போய் பார்க்குறப்ப நம்ம ரைட்டரும் நம்ம ஜேனும் உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க நேரம் வந்து நம்ம ஏஜென்ட் வந்து ரைட்டரை பார்க்கறது வந்து ரைட்டர் நோட்டீஸ் பண்ணிடுறாரு. நோட்டீஸ் பண்ணிட்டு இதை வந்துடுறேன் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேன்ட்ட சொல்லிட்டு அவர் போகிறாரு. போனே நம்ம ரைட்டர் வந்து கன் பாயிண்டில் நம்ம ஏஜென்ட் லாக் பண்ணி இது போல நல்லா வரமாட்டேன், நான் பண்ண தப்பை நான் சரி பண்ணணும், நான் இனிமேட்டு இங்கே தான் இருக்க போகிறேன், ஜேன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரைட்டர் சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம ஏஜென்ட் வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. சொன்னோடனே
நம்ம ரைட்டரும் மனசு மாறி நான் அவங்க கூடயே வரேன்னு சொல்லிட்டு ஏஜென்ட் கூட திருப்பி ட்ராவல் பண்ணிடுறாரு. ட்ராவல் பண்ணோடனே அடுத்த சீனே வந்து 1985 வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ரைட்டர் வந்து நிறைய இடத்துல ஜம்ப் பண்ணி ட்ராவல் பண்ணலை. அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகி அவர் வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுறாங்க. ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டே இருக்கும்போது ராபர்ட்சன் திருப்பி வர. ராபர்ட்சன் வந்து நம்ம ஏஜென்ட் பேசுறது, உனக்கு கொடுத்த கடைசி மிஷனே கரெக்டாக முடிச்சிட்டேன். அப்போ தான் நமக்கு தெரிய வருது ஏஜென்ட் வந்து எதர்ச்சியாக வந்து நம்ம ரைட்டர் கவனி பார்க்கல. இவர் கொடுத்த மிஷினே அதான். இவர் 2 வாரத்துக்கு முன்னாடியே அந்த பாரில் போய் வேலைக்கு சேர்ந்து அங்கே நம்ம ரைட்டர் வருவார் அப்படின்னு தெரிஞ்சு அவரை பேசி பாஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டு ஜேனில் சேர்ந்து பேபியை வந்து எடுத்து வந்து திருப்பி ஆர்ஃபனேஜில் வைக்கணும். இப்படி ஒரு டைம் பேரடாக்ஸை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ராபர்ட்சன் வந்து ஏஜென்ட்டை சொல்லி இப்படி பண்ணிருக்காங்க. எதுக்கு இந்த என்ன ரீசன்னா நம்ம ஜேனை அவர் ராபர்ட்சன் ஒரு ஏஜென்சியில் வந்து சேர்க்கறதுக்காக தான். ராபர்ட்சனோட ஏஜென்சி வந்து ஒரு தப்பு நடக்கிறத அதுக்கு முன்னாடியே ட்ராவல் பண்ணி போயிட்டு தடுக்கிறது தான் ராபர்ட்சனோட ஏஜென்சி. நம்ம நடுவில் பார்த்துருப்போம் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ராபர்ட்சன் சொல்கிறதே இந்த ஒர்க்கை தான் சொல்லிருப்பாரு. அதுக்கு தான் நம்ம ஏஜென்ட்டை வச்சு ஜேனோட வாழ்க்கை இப்படி மாற்றி ஒரு பேரடாக்ஸ் மாரி பண்ணிவிட்டு நம்ம ஜேனை வந்து வேலைக்கு எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் தான் கச்சிதமாக சூப்பராக வேலையை முடிச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம பாமர் லிஸ்ட் அப்போமே நம்ம ராபர்ட்சன் வந்து நீ வந்து பாமர் லிஸ்ட் இந்த பாமரை பற்றி ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்குது, இதை வச்சுக்கோ. இனிமேல் உனக்கு ரெஸ்ட் எடுக்கிற நேரம் வந்துடுச்சு. இந்த வயலின் பாக்ஸ் யூஸ் பண்ணி நீ ஒரு இடத்துக்கு போகலாம். போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை வந்து நீ வந்து ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ராபர்ட்சன் சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஏஜென்ட்டும் அந்த டீட்டெயிலாம் வாங்கிக்கிட்டு வயலின் பாக்ஸ் யூஸ் பண்ணி 1975 போகிறாரு. இது என்ன இடம்னு தெரியுதா? இங்கிலாந்தில் நடந்த பிளாஸ்ட் விஷயத்தை வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு நோட் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துக்கு இவர் போகிறாரு. போயிட்டு ரீச் ஆகுறாரு. அந்த வயலின் பாக்ஸை வந்து ராபர்ட்சன் சொன்ன போல் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு அதை வந்து எரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அது வந்து ஆஃப் பண்ணுறாரு. ஆனால் ஆஃப் ஆகாமல் எரர் ஆகிடுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இன்னும் நம்ம வந்து இந்த பாக்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஜென்ட்டுக்கு தெரிய வர அப்போன்னு பார்த்து கரெக்டாக நமக்கு ஏஜென்ட் கையில் வச்சு இந்த பாமர் டீட்டெயில் எடுத்து பார்க்குறாரு. அந்த டீட்டெயில் ஒரு பர்டிகுலர் நோட் பண்ணுறப்ப நம்ம பாமர் பர்டிகுலர் ஒரு லாண்ட்ரி ஷாப்புக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஜென்ட்டுக்கு தெரிய வருது. அடுத்து 1987 நம்ம ரைட்டர் திருப்பி காட்டுறாங்க. அவர் வந்து ரெக்கார்டை கேட்டுட்ருக்காரு. அவர் தான் நம்ம தான் ஜாயின் பண்ணிட்டார்ல அந்த ஏஜென்ட் வந்து பாமரை தேடி ஒரு ஸ்டோருக்கு போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவரை வந்து அந்த பொண்ணுக்கிட்டே பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணையும் பிடிச்சி போயிடுச்சு. ஏஜென்ட் வந்து இந்த ஸ்டோருக்கு போனப்போ ஒரு டைப்ரைட்டர் ஒன்று வாங்குறாரு. அந்த டைப்ரைட்டர் வந்து டைப் பண்ணிட்டே இருக்குது நம்ம காட்டுறாங்க. டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் அவர் பிடிக்கிறது அன்மேரிட் மதர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணப்போ நமக்கு தெரிய வருது இந்த ஏஜென்ட்டே வந்து நம்ம ஜேனோட ஃபியூச்சர் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா ட்விஸ்ட்டு. டைப்பிங் பண்ணிட்டு அந்த இயரை பார்க்குறப்ப நியூயார்க்கோட பாம் பிளாஸ்ட் ஞாபகம் வந்தோடனே அப்போ தான் நம்ம ராபர்ட்சன் தான் ஃபைல் கொடுத்தாருல, அதான் ஒரு நோட்டீஸ் பண்ணார்ல, அதை எடுத்து பார்க்கும்போது லாண்ட்ரி ஷாப்புக்கு தான் வருவார் சொல்லிட்டு நம்ம ஏஜென்ட்டு வேக வேகமாக லாண்ட்ரி ஷாப் போகிறாரு. லாண்ட்ரி ஷாப் போயிட்டு கன் பாயிண்டில் நம்ம பாமரை எய்ம் பண்ணி அப்போ நம்ம பாமரை திரும்பி பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, அதுவும் நம்ம ஏஜென்ட்டு தான் அப்படின்னு தெரிய வரப்போ பாமர் நானும் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். ஏஜென்ட் நம்ம அதை அதை அப்படி தான் பண்ணோம். நம்ம வந்து இந்த ஃபேக்ட்ரியெல்லாம் நிறைய பேர் இறந்துருவாங்க, அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே போய் கொல்ல ஃபேக்ட்ரியிலே பாம்பு வச்சு அந்த ஃபேக்ட்ரி இல்லாமலே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நம்ம பாமர் சொல்ல ஏஜென்ட் அதுக்கு சொல்ல நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் சந்தோஷமாக இருக்க ஆசைப்பட்றேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம பாமர் சொல்கிறாரு அந்த ஸ்டோரில் பற்றி அந்த பொண்ணு இப்போ நல்லா தான் பேசுவாள், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே பேசுவாள், எனக்கு பிடிக்காது, நீங்கள் ஒன்றா கூட இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாமர் சொல்ல என்ன இருந்தாலும் சரி நான் ஒரு பாமராக ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஜென்ட்டு சொல்கிறாரு. பாமரை வந்து யோசிக்காமல் நம்ம ஏஜென்ட்டு சுட்டு அவர் கீழே விழுந்தோடனே அப்போ தான் நமக்கு தெரிய வருது நம்ம ரைட்டர் வந்து ஜேன் கூட பார்க்கில் இருக்கிறப்ப நம்ம ஏஜென்ட் வந்து ஒன்று சொல்லி நம்ம ரைட்டரை கூப்பிட்டு வந்திருப்பார் ஏஜென்ட் வேலைக்கு. அது சொன்ன ரீசனே நான் தான் நீ வந்து மாரி போனால் தான் நீ வந்து என்ன மாற முடியும் அப்படின்னு சொன்னதால் நம்ம ஏஜென்ட் சொல்லி நம்ம ரைட்டரை ஃப்யூச்சருக்கு கொண்டு வந்திருப்பார். இது தெரியும் போது அப்படி தெரிய வருது. இதுலேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் என்னன்னா பேபி ஆர்ஃபனேஜில் வைக்கிறாங்க, அது ஜேனாக வளருது, அதை ரைட்டரை லவ் பண்ணி பேபி பிறந்து ரைட்டர் பாயாக மாறி இந்த ஏஜென்சியில் வேலை செய்கிறாங்க. இந்த ஏஜென்சியில் வேலை செஞ்சு ஒரு பாம்பிங்க்கு போகிற இடத்துல மூஞ்சில் வந்து ஃபயர் ஆகி அவங்க ஒரு ஃபேஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணி தான் அவர் ஏஜெண்ட்டாக மாறி ரிட்டையர் ஆகிறதுக்கப்புறம் ஏஜெண்ட் வந்து பாம்பராக மாறுறாரு. இது வந்து ஒரு டைம் பேரடாக்ஸ். இதை வந்து உருவாக்குனது வந்து நம்ம ஏஜெண்ட்டு தான். இதில் அந்த ஏஜென்சியில் வேலை பார்க்குறது இப்படி ஒரு பேரடாக்ஸ் உருவாக்கி வச்சுருக்காங்க. பாம்பரை கொண்ட ஏஜென்ட்டுக்கு வந்து டிப்ரெஷனில் போயிட்டு அவரும் அந்த டைம் ட்ராவல் பாக்ஸை பார்க்குற மாரி கட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.